நம்முடைய டாக்டர் ஆர்கேஎஸ் கலைக்கல்லூரியினுடைய ஒரு மனம் இருச்சுடர் பெருவிழா, இந்த விழாவிலே தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மிக சிறப்பானதொரு அடுக்குமொழி பேச்சினை கொடுத்த மரியாதைக்குரிய திரு ராமமூர்த்தி அவர்களே, மிக சிறப்பானதொரு வரவேற்புரையை ஆற்றி மிக சாதனைகள் படைத்த ஆண்டறிக்கையை வாசித்த எங்களுடைய கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் மோகனசுந்தரம் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற கல்லூரியினுடைய துணை முதல்வர் டாக்டர் ஜான் விக்டர் அவர்களே, மிக சுருக்கமாக அழகாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய நிறுவனங்களுடைய தாளாளர் டாக்டர் ஜிஎஸ் குமார் அவர்களே, அனைவரையும் ஆசீர்வதித்து அன்பு வார்த்தை சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய செயலாளர் என்ஜினியர் கோவிந்தராஜன் அவர்களே, மிக அழகானதொரு கதையை சொல்லி தன்னுடைய வாழ்த்துரை வழங்கிய எங்களுடைய துணைத் தலைவர் திருமிகு கேபிஆர்பி ரவிசங்கர் அவர்களே, உங்களையெல்லாம் மகிழ்விக்க உங்களுடைய செவிகளுக்கு நல்ல செய்திகளை கொடுக்க வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், அவருடைய நேரம் 5 நிமிடம் கிடைத்தால் 5 நாட்களுக்கான செய்திகளை தொகுத்து விடுவார். 20 ஆண்டுகள் இந்த தொடர்புடைய இந்த துறையில் இருந்து பெண்மணியாக இருந்தாலும் பல்வேறு சாதனைகளை முதல் பெண்மணியாக சாதித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமிகு சுகிதா சாரங்கராஜ் அவர்களே, பத்திரிகையாளராகவும் ஊக்கப் பேச்சாளராகவும் இளமையாகவும் தமிழ் பண்போடும் வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு கார்த்திக் அவர்களே, மேடையிலே சட்டென பார்த்தவுடன் யோகி பாபு வந்து விட்டாரோ என்று நினைக்க தோன்றக்கூடிய அளவிற்கு, ஆனால் அவருக்கு இணையாக நல்ல திறமைகளையும் பல்குறை வித்தைகளையும் கற்றிருக்கக்கூடிய மகிழ் விருந்தினர் திரு ஹரிதேவா அவர்களே, இங்கே மிக அருமையாக விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகின்ற எங்களுடைய மாணவ செல்வங்களே, ஆர்கேஎஸ் கல்வி குழுமங்களுடைய நிகழ்ச்சிகளை தங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியாக நினைத்து அது ஒரு கல்வி பணியாகவும் சமூக பணியாகவும் ஏற்று அனைத்து மக்களுக்கும் சென்று சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த தோழர்களே, வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, இந்த கல்வி நிறுவனம் ஆரம்பித்ததிலிருந்து இந்த நிறுவனத்தை மிக சிறப்பான முறையிலே, இது கிராமத்திலே இருந்தாலும் மலைவாழ் பகுதி மக்கள் வாழக்கூடிய இடமாக இருந்தாலும் சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற நகரத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு இதனுடைய சாதனைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக எங்களோடு இணைந்து எங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நிறுவனங்களுடைய ஆளுநர் அன்னார் மரியாதைக்குரிய முன்னாள் இணை இயக்குனர் கல்வித்துறை திரு மதிவாணன் அவர்களே, பெற்றோர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்திருக்கக்கூடிய அன்னார் அருண் கென்னடி அவர்களே, நண்பர்களே, பெற்றோர்களே, மாணவ மாணவிகளே, இன்றைய நிகழ்ச்சியிலே மிக சிறப்பாக நாங்கள் நினைப்பது இந்த ஆண்டு முழுவதும் மிக நன்றாக சென்று கொண்டிருந்தது. அதனுடைய முத்தாய்ப்பாக இன்றைய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே சிறப்பு என்னவென்றால் இந்த நிகழ்ச்சியினுடைய அத்தனை தொகுப்புகளையும் எங்களுடைய மாணவ மாணவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக சிறப்பான ஒன்று. இத்தனை நாள் நாங்கள் செய்ததை விட
ஒவ்வொரு இடத்திலும் தங்களுடைய முத்திரையை பதித்திருக்கின்றார்கள். இந்த தோரண வாயில் ஆரம்பித்து, ரங்கோலியில் ஆரம்பித்து, முதலிலே இருக்கின்ற அத்தனை அலங்காரங்களிலும் இன்று அந்த கோட்டு சூட்டோடு எங்களை எல்லாம் கவனித்துக் கொள்கின்ற நேர்த்தியில் இருந்து, NCC மாணவர்கள் கொடுத்த அந்த அனுபவப்பிலிருந்து, NSS மாணவர்கள், RSS மாணவர்கள் அவர்களுடைய கவனிப்பிலிருந்து, இங்கே இந்த நிகழ்ச்சியை முன்னிலையில் இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு பிரவீன், திரு லோக பிரதீப், திருமிகு சுவாதி, திருமிகு தர்ஷினி, இவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லியாக வேண்டும். முதல்வர் அவர்களும், தாளாளர் அவர்களும், செயலாளர் அவர்களும் சேர்ந்து ஒரு பணியை செய்வது என்பது அது வேறு. ஆனால் மாணவர்களாக இருந்து எங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து, நீங்கள் வந்திருந்தால் போதும், கண்டுகளித்தால் போதும், எங்களை ஊக்குவித்தால் போதும் என்று சொல்லி எங்களுடைய மாணவ கண்மணிகள் மிக அருமையாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பெரும்பாலும் மேடையிலே இருக்கின்ற சான்றோர்களுடைய பெருமையை பறைசாற்றும் விதமாக அரங்கத்தில் இருப்பவர்கள் எழுந்து நின்று கரவொலி எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். இப்பொழுது சிறிய வேண்டுகோள், எங்களுடைய மாணவர்களின் சாதனைகளை அங்கீகரிக்கும் விதமாக மேடையில் இருக்க சான்றோர்கள் தயவுசெய்து எழுந்திருந்து கரவொலி எழுப்பி எங்களுடைய மாணவ மாணவிகள் உங்களின் கைத்தட்டலின் மூலமாக மேலே 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 வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, நன்றி. சில பேர் சிரிக்கவே மாட்டாங்க. அந்த கந்தசாமி இருக்காரு, அப்படியே உட்காந்துருப்பார், மேலே தொடக்கூடாது, ஆனால் எப்படி வேணாலும் பண்ணலாம், சிரிக்கவே மாட்டார். அப்படி ஒரு மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் எங்களுடைய மாணவர்கள் அவர்கள் ஆடக்கூடிய ஆட்டம், பாட்டம், அந்த மைம்ஸ் எதுவாக இருந்தாலும் சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்கும், மனதிலே நிற்கக்கூடியதாக இருக்கும். அவர்களை சிரிக்க வேண்டும், சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் அப்படி இருப்பார். ஆனால் கந்தசாமி அப்படி கிடையாது. அவர் எப்பவுமே அப்படி தான், சிரிக்கவே மாட்டார். காசு கொடுத்தா கூட சிரிக்க மாட்டார். சில பேர் 1000 ரூபாய் பணம் கொடுத்தா கூட சிரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலே போனால், அவர் விளையாட்டு தான் சொன்ன, கந்தசாமி அவர்களே அமைதியாக அமருங்கள், விளையாட்டு தான் சொன்னார். அவர் நகைச்சுவையாளர். 26 ஆண்டு காலமாக தொடர்ந்து இங்கே மற்ற இடத்திலே சேர முடியவில்லை என்று சில பேர், வேறு வழியில்லை என்று சில பேர், இங்குதான் சேர வேண்டும் என்று சில பேர் வந்து படித்திருந்தாலும், இன்று உலகம் முழுவதும் எங்களுடைய மாணவ மாணவிகள் எல்லா துறைகளிலும் கோலோச்சி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நம்முடைய தலைமை விருந்தினர் அவர்கள் இருக்கிறார்கள், சிறப்பு விருந்தினர் அவர்கள். ஊடகத்துறையிலே அவரோடு நம்முடைய தமிழ்துறையை சார்ந்த மாணவர் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இன்று காலையில் தான் அந்த செய்தியை சொன்னார். எப்படி அவரை நான் செலக்ட் செய்தேன் என்பதையும் அவர் சொன்னார். ஒரு 300 மாணவ மாணவிகள் வந்திருந்தார்கள். அந்த 300 மாணவ மாணவிகளிலே 30 பேரை தேர்ந்தெடுத்தோம். 30 பேரை பார்க்கும்போது ஒரு மாணவர் மட்டும் அழகாக டக்கின் செய்து பெல்ட் போட்டு மிக நேர்த்தியாக உள்ளே வந்தார். வந்தவுடனே நினைத்தேன் இவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. அப்படி ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, நேர்த்தியாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, RKS மாணவர்கள் மாணவிகள் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்பதை நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வர்ணனை செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு அழகாக எங்களுடைய மாணவ மாணவிகள் நம்முடைய தமிழ்துறை தலைவர் அவருடைய துணையோடு மிக அருமையாக வர்ணனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆளுமை எல்லாம் எங்கே இருந்து வருகின்றது? எங்களுடைய பேராசிரியர்கள், அவர்களுடைய வழிகாட்டுதல்கள், அவருடைய உந்துதல்கள். நீ இதை செய், உன்னால் முடியும், நீ இதை செய், உன்னால் முடியும் என்று அவர்கள் ஊக்கப்படுத்திக் கொண்டிருப்பதால் வருகின்றது. படிப்பு மட்டும் ஒன்று இருந்தால் போதுமா? போதாது. கூட ஒழுக்கம் வேணும், பண்பு வேணும், பணிவு வேண்டும்,
என்பதை அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அனீஸ் என்ற மாணவர் செலக்ட் ஆகிட்டார், வந்துட்டார். ஆனால் ஒரு நாள் டக்கின் பண்ணாமல் அப்படியே வந்துட்டார். ஆனால் மேடம் விடலை. அங்கே அன்னைக்கு விட்டுருந்தாங்கன்னா டெய்லி அப்படி வந்திருப்பார். மேடம் உடனே சொல்லியிருக்காங்க, என்னப்பா நீ நம்ம துறையை சார்ந்த மாதிரி ஆயிட்டியா, மற்றவர்களும் மாறிவிட்டா என்று சொன்ன உடனே அடுத்த நாளிலிருந்து திரும்பவும் அதே பாணிக்கு சென்று விட்டார். எங்களுடைய ஆசிரியர்கள் அப்படித்தான். அந்தந்த நேரத்திலே ஒரு சிறு குறை இருந்தாலும் கூட உடனே சொல்லி, தம்பி நீங்கள் எப்படி இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை திருத்தக்கூடிய இடத்துல இருப்பதால் எங்களுடைய பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பேருக்கு என்ன செய்வது, நான் ஏழையாக இருக்கின்றேன், நான் கருப்பாக இருக்கின்றேன், நான் குட்டையாக இருக்கின்றேன், எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் சரியாக இல்லை, பெற்றோர்கள் குடிகாரர்களாக இருக்கிறார்கள், வசதி இல்லை என்று நினைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் பி பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ், that will become your attitude, that will take a carry you to your high altitude. Always be positive. இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் நான் விசாரித்த முதல்ல மேடம் ரொம்ப அந்த பக்கம் ராமநாதபுரம் சைட்லேருந்து ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு பெண். மேலே வர வேண்டும், மேலே வர வேண்டும், ஏதாவது படிக்க வேண்டும், ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர். நினைத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு படிச்சுட்டோம், ஃபஸ்ட் ஸ்டாண்ட், 10th ஃபஸ்ட் மார்க், 10th ஸ்டேட் ரேங்க், +2 ஸ்டேட் ரேங்க், டாக்டர் ஆகிட்டோம், அதுக்கு மேலே போயிட்டோம், அவங்க தான் சிறந்த மாணவர்கள், அவர்கள் தான் பெரிய மாணவர்கள், அறிவாளிகள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் பெற்றோர்கள். ஆனால் படிக்கும்போது சாதாரணமாக அந்த +2 ஸ்டேட் ரேங்க் கிடைக்கவில்லை என்பதற்காக அவர்களுக்கு அறிவில்லை என்பதில்லை. அவர்கள் வேறு வேறு துறையில் அவர்கள் கவனம் சென்று கொண்டிருக்கிறது. அதனால் பாஸ் பண்ணிட்டாங்க, மேலே வந்துட்டாங்க. ஆனால் அந்த ஐஏஎஸ் படித்தவர்கள், ஐஏஎஸ்ஸாக இருப்பவர்கள், டாக்டராக இருப்பவர்கள், மிகப்பெரிய இடத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் மேடம், ரவிக்குமார் சார், ஹரிபாபு சார், இவங்களை பார்த்து கை தட்டிக்கிட்டு இருக்கிறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுதான் வாழ்க்கை. ஒரு துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும், அந்த துறையில் மேலே வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஃபஸ்ட் எடுக்கணும், அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. நினைத்த துறையிலே எனக்கு இருக்கக்கூடிய திறமையை அறிந்து அந்த துறையில் நான் வந்து கொண்டே இருக்க வேண்டும். பெற்றோர் அந்த மாணவ மாணவிகளை கண்டெடுத்து தங்களுடைய பிள்ளைகளுடைய திறனை கண்டெடுத்து அதற்கேற்றவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். விளையாட்டுத் துறையாக இருக்கலாம், கலைத்துறையாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையை அவர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும். அந்த அளவிற்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த என்னால் முடியாது, என்னால் எப்படி முடியும், எனக்கு எதுவுமே கிடையாது என்று நினைப்பவர்களுக்கு ஆப்பிரிக்காவிலே வைல்ட் பீஸ்ட் என்ற ஒரு மிருகம் இருக்கிறது. அந்த மான் இனத்தை சேர்ந்த வைல்டு பீஸ்ட் உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவுடைய நமக்கு தெரியும் அந்த கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று. அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும் சிவப்பாக மாட்டாங்க, சிவப்பாக முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஆப்பிரிக்க நாட்டிலே வைல்டு பீஸ்ட் என்ற ஒரு மானினத்தை சேர்ந்த ஒரு விலங்கு இருக்கின்றது. உலகத்திலேயே மிக அசிங்கமான விலங்கு அது. நம்முடைய மனோரஞ்சிதம் பூ அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அதை நாம் மல்லிகைப்பூவாக நினைத்து முகர்ந்து பார்த்தால் மல்லிகைப்பூ வாசம் வரும். ரோஜா பூவை நினைத்து முகர்ந்து பார்த்தால் அந்த மனோரஞ்ச பூ ரோஜா பூவை போல மணக்கும். அதே போல் அந்த வைல்டு பீஸ்ட் என்று சொல்லக்கூடிய நூ என்று சொல்வார்கள் அந்த விலங்கினத்தை, GNU நூ. அதை நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தால் குதிரை மாதிரி தெரியும், ஒரு பக்கம் பார்த்தால் கழுதை மாதிரி தெரியும், ஒரு பக்கம் பார்த்தால் காட்டெருமையை போல இருக்கும். பார்ப்பதற்கு அவ்வளவு அசிங்கமாக இருக்கும். ஆனால் அதற்கும் ஒரு திறமை இருக்கிறது, உலகத்தில் யாருக்கும் இல்லாத திறமை. உலகத்திலே வேகமாக ஓடக்கூடிய சீட்டா, புலி, சிங்கம் இவற்றை விட வேகமாக சென்று தன்னுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய வேகம் அதனிடத்தில் இருக்கின்றது. அதைவிட இன்னும் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களிலே ஓடிக்கொண்டே குட்டி போடக்கூடிய ஒரே உயிரினம் அந்த வைல்டு பீஸ் என்ற நூ என்ற அந்த விலங்கு. ஓடிக்கொண்டே குட்டி போட்டுக்கொண்டே இருக்கும். இன்னும் சிறப்பு என்னவென்றால் அந்த பிறக்கின்ற குழந்தைகள் 40 வினாடிகளிலே எழுந்து ஓட ஆரம்பிக்கும். அந்த அளவிற்கு அருமையான ஒரு சிறப்புகள் அந்த அக்லியஸ்ட் அனிமல் என்று சொல்லக்கூடிய அந்த விலங்குக்கு இருக்கின்றது. நாம் மனிதர்களாக இருக்கின்றோம், 6 அறிவு இருக்கின்றது,
நல்ல ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். பெற்றோர்கள் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், அவர்களுக்கு நாம் மரியாதையை தேடித்தர வேண்டும். அவர்களுக்கு நாம் நம்முடைய சொந்தங்களுக்கு இடையே, நம்மளுடைய ஊருக்காரர்களுக்கு முன்னாடி நாம் அவர்களுக்கு நல்ல பெயரை வாங்கி தர வேண்டும். அவர்கள் நமக்கு உதவுகிறார்களா என்பது தெரியவில்லை, நமக்கு ஏணியாக இருக்கார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் நாம் நம்முடைய முயற்சியின் மூலமாக, கல்வியின் மூலமாக உங்களுக்கு அனைத்து செயல்களையும் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆர்கேஎஸ் நிறுவனத்துடைய பேராசிரியர் இருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற தாளாளர், செயலாளர், துணைத் தலைவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். பதிவரம் நன்றாக இருக்கின்றார்கள். எதை வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது இப்படிப்பட்ட சான்றோர்களை எல்லாம் ஏன் வரவேற்றிருக்கிறேன் என்றால், இங்கே இருக்கின்றவர்கள் ஐஏஎஸ் படிக்கலாம் என்றால் ஐயா இருக்கின்றார்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக. நான் திரைத்துறைக்கு செல்ல வேண்டும், ஊடகத்துறைக்கு செல்ல வேண்டும் என்றால் இங்கே இருக்கின்றார்கள் வரிசையாக. உங்களுக்கு தேவையெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு தகுதியை மேம்படுத்தி கொண்டு அவர்களிடம் சென்றால் உங்களுக்கு வேண்டிய உதவியை செய்வார்கள். நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து நீ ஒரு செலிபிரிட்டியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது என்பதை சொல்லி, மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய நிகழ்ச்சி மிக அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.